ஆல்ஃபா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் உபாகமம் புஸ்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். வேதத்தில் நாம் படிக்கும்போது ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் மாதம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுது அபீப் மாதம். அது அநேகமாக நம்ம இங்கிலீஷ் கேலண்டரில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இல்லாட்டி மார்ச் இல்லாட்டி ஏப்ரல் அந்த டைமில் வரும். கிட்டத்தட்ட நம்ம தமிழ் கேலண்டர் மாதிரி தான் பிப்ளிக்கல் கேலண்டர் இருக்கும். ஸோ அது கர்த்தருக்கு அபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் தேவநாயக கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவுள். பாஸ்ஓவர்ன்றது ஒரு முக்கியமான பண்டிகை. முதல்ல ஒரு வருஷத்தில் ஆரம்பிக்கிறதுல முதல் பண்டிகை இது. இந்த பண்டிகை போது தான் இயேசு கிறிஸ்து தன்னோட ஜீவனை கொடுத்தார். ஏன்ற மற்ற எல்லா பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக தான் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு பண்டிகையிலையும் ஒவ்வொரு விசேஷங்கள் இஸ்ரவேலில் நடக்கும். ஸோ அபிமாதத்தை கவனித்திருந்து 16ஆம் அதிகாரம் அதில் பஸ்காவை ஆசரிக்க கடவாய் ஆபே மாதத்திலே காலத்திலே உன் தேவனாகி கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரு. அதாவது எகிப்துன்றது பாவத்திலேருந்து தேவன் நம்மை புறப்பட பண்ணின நாள். அதாவது அடிமை பாவத்துக்கு நாமும் அடிமைகளாக இருந்த காலத்திலேருந்து கர்த்தர் புறப்படின விசுவாசத்தில் நம்ம புறப்பட பண்ணினார். அந்த நாள் தான் அதுதான் பஸ்கா, நம்மளுக்கு பஸ்காவாக வரும். ஸோ நாம் கர்த்தர் தமது நாமம் விளங்கும் கொள்ளும் ஸ்தானத்திலே உண்டான பஸ்கா அங்கே கொண்டு போய் பஸ்காவின் பலிகளை செலுத்துவார்கள். இந்த காலத்தில் நம்ம புதிய பாட்டு உடன்படிக்கையில் பஸ்கா அப்படி ஆசரிக்க வேண்டாம். அதாவது எல்லாமே கிறிஸ்துவ தான் பலி. ஸோ அதனால் அந்த பலியை செலுத்தும் போது அவரை நினைத்து நாம் அவரை போற்றி பாடி அவரை வணங்கி அவரை உயர்த்தி அவருக்கு இது பண்ண வேண்டும். அடுத்தது அது மாதிரி ஒவ்வொரு பண்டிகையாக வரும். கடைசியில் இன்னொரு வசனத்தை படிக்கிறோம். 15வது வசனம், உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் எல்லா கிரியைகளிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாக இருப்பாயாக. இது ஒரு கட்டளை. இது படுத்து நெக்ஸ்ட் டைமில் விளக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவர் கடகர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.